ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட அபிஸ் ஹாப்பினஸ் சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் காம்போவில் எபிசோட் 3ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெமன் ரைஸ் வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். நம்ம வீட்டில் இந்த வெங்காயம் தக்காளி இல்லாத சில நாட்கள் இருக்கும். அப்போ நமக்கு இமீடியட்டாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும் போது இது ரொம்ப ஈஸியான அட் தி சேம் டைம் எம்மியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாதத்தை நான் சாதம் செஞ்சு அதை நல்லா ஆற வச்சு அது கூட தேவையான அளவு உப்பு அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவான லெமன் ரைஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு முழு லெமனோட ஜூஸை சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது சாதம் ஆறணுன்னு அதை செஞ்சுருங்க. இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு இல்லை முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா கரைஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே லெமன் ரைஸும் உப்பும் கலந்து வச்சுருக்க சாதத்தில் இதை ஆட் பண்ணி தரவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இது செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பும் புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படின்னா தான் லஞ்சுக்கு சாப்பிடும்போது அந்த உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் லெமன் சாதத்துக்கு ரொம்ப கிளாசிக்கான காம்பினேஷன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போனா தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தோல் எடுக்கலை. தோல் எடுக்காமல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு காரம் மஞ்சள் ஆட் பண்ணிக்க போகிறேன். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்போட இந்த காரமாக இருக்கிற உருளைக்கிழங்கை தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நீங்கள் இந்த உப்பு காரம் அண்ட் மஞ்சளில் உருளைக்கிழங்கு ரொம்ப குக்காக முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு உடையாமல் அந்த ஷேப் கரெக்டாக வரும். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான். பூண்டு நீங்கள் நல்லா உருளைக்கிழங்கு குக் ஆகிட்டு எல்லாமே முடிக்க போகிற டைமில் ஒரு 4-5 பல்லை தோல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண முன்னாடி கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஒரு 2 to 3 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாவும் இந்த பூண்டு தான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட ஹைலைட்டே. இதுதான் அந்த வாசனை தர்றது இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ ஃபைனலி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் லைக் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.